பிரைஸ் தி லார்ட். ஜாய் டிவி நேயர்களுக்கு பிளெஸிங் நியூ ஹோப் சர்ச் சிங்கப்பூர் சபை சார்பாக வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ராஜா கெபியின் கிட்டே வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பி வைத்தாரா அப்படின்னு துயர சத்தமாய் ராஜா கூப்பிடுறாரு. ஆனால் தானியேல் துயர சத்தமாய் இல்லை, ராஜாவை கம்பீரத்தோடு சொல்கிறாரு, ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். காரணம் என்னங்க? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிப்பார். இந்த வசனம் பாருங்களேன். நாம் ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு இந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன நடக்கும்னா 3 காரியங்கள் நடக்கிறது. நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்குது? முதல்ல, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. நாம் ஆராதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியங்களும் நம்மை சேதப்படுத்தாது. 2வது, நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. 3வது, நாம் ஆராதிக்கும் பொழுது வாய்களை கட்டி போடுவார். அவைகளின் வாய்களை கட்டி போடுவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வியாதியை கட்டி போடுவார். பலவீனத்தை கட்டி போடுவார். எதிராக இருக்கிற சூழ்நிலையை கட்டி போடுவார். எப்பொழுது நடக்கும் என்றால், நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது. இப்பொழுதும் நாம் கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போம். எங்களோடு சேர்ந்து நாம் ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நீங்க சொல்லுங்க. சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. நாம் இருக்கிற இடத்துல நீங்க நல்லா கர்த்தரை நல்லா ஆராதிப்போம். ஓ ஹல்லேலூயா. கவலைகளை மறந்துடுங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் கட்டி போட வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் நமக்காக ஒரு தூதனை அனுப்ப போகிறார். ஓ ஹல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசமா. சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சிகள் உன்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாப்பவர், நம்மை காண்பவர். அதனால சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா. அதனால சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ ஆமே, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், அவர் என்னை காத்திடுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை காத்திடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கும் நாம தியானிக்க போற வேத வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருவரு கூட தான் இந்த வேத வசனத்தின் மூலமாக இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிப்பதற்காகவும் ரட்சிப்பதற்காகவும் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியால சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. பொல்லாத மனிதர்கள், பலவான்கள் உங்க கூட அடிக்கடிக்கு யுத்தத்துக்கு வராங்களா? உங்ககிட்ட எப்பொழுதும் வந்து பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் நமக்கு சொல்றாரு பாருங்க, உங்க கூட யுத்தத்துக்கு வருவார்கள், ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களை ரட்சிப்பதற்காகவும் உங்களை தப்புவிப்பதற்காகவும் நான் உங்களோடு கூட இருக்கேன். ஹல்லேலூயா. உங்களோடு கூட யுத்தம் பண்ண வருகிறவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை, இந்த ஜனத்திற்கு எதிரே உங்களை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்க கூட யுத்தம் பண்ண வந்துகிட்டே இருக்காங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அதே எரேமியால 21ஆம் வசனத்துல பாருங்க, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். பொல்லாதவர்கள், பலவான்களுடைய கரங்களுக்கு நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் நியாயாதிபதிகள்ல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா கிதியோனுடைய காரியத்துல நம்ம பார்க்கலாம். இந்த கிதியோன் ரொம்ப பயந்த சபாவம் உடையவராய் மீதியானியர்கள், பலவான்களாகி மீதியான்களை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு.
அவர் வயல்ல விளைந்த அந்த கோதுமைகள்ல சேகரிச்சுக்கிட்டு மீதியானர்கள் எங்க வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சேகரித்து கொண்டிருக்கிறாரு. அப்ப பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் போய் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து பயந்து அவங்களோட யுத்தம் பண்ணி பண்ணி எங்களால் போராட முடியல அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களோடு கூட தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பலவான்களுடைய அம்புகளை முறியடிப்பதற்காக, அவர்கள் பலவான்களா இருக்கலாம், பொல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு அந்த கிதியோனை, மீதியானவர்களை முறியடிக்க செய்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இன்னைக்கும் உங்க கூட யுத்தத்துக்கு வராங்களா? அந்த மீதியானியர்களை முறியடிக்க பலன் கொடுத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏசாயால ஒரு வேத வசனம் நம்ம பார்ப்போம். ஏசாயா 42 அதிகாரம் 13 வசனத்துல, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராகியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு நமக்காக, நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி புறப்படுவாராம்? பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் கெர்ச்சித்து வைராக்கியம் உண்டு. ஒரு யுத்த வீரர் யுத்த காலத்துக்கு போறதுக்கு முன்பாக எப்படியாவது இந்த தேசத்தை, உயிரை கொடுத்தாலும் இந்த தேசத்தை காப்பாத்துறோம், ஒரு யுத்த வீரனை போல முழங்கி கெர்ச்சித்து நமக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் புறப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா 2 அதிகாரம் 8 வசனத்துல, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை யாராவது தொடுறாங்களா? ஆண்டவருடைய கண்ணின் மணியை தொடுறாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கூட யுத்தம் பண்ணி, உங்க கூட பிரச்சனைகளை கொடுத்து, உங்க கூட வம்பு பண்ணி, உங்களோடு கூட வழக்காடி, உங்களை எப்பொழுதும் ஏளனமா பேசி பரிகாசம் பண்ணி நிந்தித்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க உங்களை செய்கிறாங்கன்னா அது ஆண்டோடைய கண்ணின் மணியை தொடுவதை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்மளோட கண்ணின் மணி யாராவது தொட வராங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது அந்த கண்ணின் மணி தொட வரும்போதே அந்த இமை தானாக மூடிக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் எந்த பொருள் வருதோ இல்லை யார் வராங்களோ அவங்கள தடுத்து நிறுத்துவோம். அதே போல நம்முடைய ஆண்டவர் எப்படி கண்மணி அந்த இமை மூடுகிறதோ அது போல நம்முடைய ஆண்டவர் கண்ணின் மணியை நம்மை பாதுகாத்து நம்ம கூட யுத்தத்துக்கு வருகிறவர்களை அவர் அந்த யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். சங்கீதம் 121 அதிகாரம் 5 வசனத்துல நம்ம பார்க்கலாம், கர்த்தர் நம்மை காக்கின்றார், அவர் நமது நிழலா இருக்கின்றாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்து நமக்கு எப்பொழுதும் நிழலா இருக்கிற ஆண்டவர். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ ஆண்டவர் நல்லவர் பாருங்க. நம்முடைய நிழலா எப்பொழுதும் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறதுனால நம்ம அசைக்கப்பட மாட்டோமா? யுத்தம் பண்றவங்க வரட்டும், நாம் அசைவுற மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய வலது பார்சத்தில் நமக்கு நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம சங்கீதக்காரன் தாவீதை போல எப்பொழுதும் கர்த்தர் என்னுடைய நிழலா இருக்கார், கர்த்தர் என்னை பாதுகாத்துட்டு இருக்காரு, நான் அசைவுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம எப்பொழுதும் சொல்லுவோம். யுத்தங்களை ஆண்டவர் அனுமதிப்பார் தெய்வ பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக. ஹல்லேலூயா. 3 காரியங்களுக்காக ஆண்டவர் யுத்தங்களை அனுமதிப்பார். முதலாவது, நாம் ஆண்டவர் மேல அதிகப்படியாய் ஆண்டவர் நமக்கு செய்கிற அந்த ரட்சிப்பை பார்த்து நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை விசுவாசிப்பதற்காக நமக்கு யுத்தங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். 2வது, நம்மோடு கூட யுத்தத்துக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கார் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக ஆண்டவர் யுத்தங்களை அனுமதிப்பார். 3வது, கர்த்தரே தேவன், சுத்தி இருக்க ஜனங்க, நாமும் இல்லாம நம்ம கூட யுத்தத்துக்கு வரவங்களும் இல்லாம சுத்தி இருக்க ஜனங்க இவங்க வணங்கிக்கிட்டு இருக்க தேவனே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் யுத்தங்களை அனுமதிப்பார். யுத்த காலத்துல இருந்துகிட்டீங்களா? போராட்ட காலத்துல போராட்டமான வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கோம் சிஸ்டர். எப்பொழுதும் யுத்தம் யுத்தம் யுத்தம். பிசாசு மனிதர்களை ஏவி எப்ப பாரு எனக்கு யுத்தம், வேலை இடத்துல யுத்தம், குடும்ப வாழ்க்கையில யுத்தம், வீட்டுக்குள்ள யுத்தம், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில யுத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி இல்லாம எல்லா இடத்துலயும் யுத்தம் யுத்தமா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மகனே மகளே, ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் மேல விசுவாசத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காக உங்களுக்கு யுத்தங்களை ஆண்டவர் அனுமதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அனுப்பி விட்டுட்டார். மோசே கூப்பிட்ட போது அனுப்பிட்டாரு. 10 வாதைகள் அதையெல்லாம் முடிச்சு அனுப்பிட்டாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் எகிப்துல வேலை செய்ய ஆட்கள் இல்லை. ஆண்டவர் பாருங்க, அந்த பார்வோனுக்கு கடின இருதயத்தை கொடுக்குறாங்களா, ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. உடனே இந்த பார்வோன்
அனுப்பின இஸ்ரவேல் ஜனங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன், இங்க வேலை செய்ய ஆட்கள் நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எகிப்தின் சேனைகளோடு கூட கடந்து போறாருங்களாம். ஹல்லேலூயா. இப்படி கடந்து போயிட்டு கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி போகும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க போயிட்டு இருக்காங்க. போகும்போதுதான் பாத்தீங்கன்னா முன்னாடி செங்கடல், பெரிய சமுத்திரம் முன்னாடி இருக்கு, பின்னாடி பார்வோனின் சேனை. என்ன பண்றதுன்னு தெரியல இந்த இஸ்ரவேல் ஜனங்க. மோசையை பார்த்து உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் பெண்டாட்டி பிள்ளைங்களும் இந்த சமுத்திரத்துல அழுந்து போகணும், இங்க இந்த எகிப்தியர்கள்கிட்ட மாட்டிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்களாம். அந்த மோசை இந்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்பை நீங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பாருங்க மேக ஸ்தம்பமாய் போய்கிட்டு இருந்த கர்த்தர் உடனே இஸ்ரவேல் ஜனங்களோட பின்னாடி வராருங்களாம். பின்னாடி அந்த மேகம் வந்தது, தேவதூதனும் பின்னாடி வந்துடுறாரு. இப்ப பார்த்தோம்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவு வெளிச்சமா இருந்ததுங்க. ஹல்லேலூயா. அதே எகிப்தின் சேனைகளுக்கு இரவு இன்னும் டார்க்கா இருக்கு, அந்தகாரமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடல் வழி திறந்து கொடுக்குது, எகிப்தியர்களுக்கு கடல் முழுக்கும் போது அவர்களுடைய அந்த ரதங்கள்ல இருந்து அந்த உருளைகள் கழண்டு போகும்போது அந்த எகிப்தியர்கள் சொல்றாங்களாம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தி இருக்கிறவர்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மோசே மேலேயும் ஆண்டவர் மேல அதிகமா விசுவாசம் வைத்தாங்களாம். நம்ம யாத்திராகமத்துல நம்ம வாசிக்கலாம், எல்லாரும் அதிகமாய் தேவன் மேல விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொண்டாங்களாம். குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலில தள்ளினார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம அந்த 10 வாதைகள் கொடுக்கும் போது ஆரோனின் கோல் பெண்களை அந்த இஸ்ரவேல் தேசத்துல மிகுதியா வரவழைச்சது. அந்த தேசம் முழுவதும் பெண்கள். ஆனா இந்த பார்வோனின் மந்திரவாதிகளால ஆரோனுடைய கோல் அந்த பெண்கள் எகிப்தின் தேசம் முழுவதும் நிரம்பி இருக்குது. அப்ப அந்த பார்வோனின் மந்திரவாதிகள் பாருங்க என்ன சொல்றாங்க, யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயாத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பெண்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யுத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். முதலாவது நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்பதற்காக. இந்த யுத்தத்துல ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை உணரும் போது ஆண்டவர் மேல இன்னும் இன்னும் அதிகப்படியான விசுவாசம் நமக்குள் கடந்து வர, ஆண்டவருக்காக எதையும் செய்யணும்ன்ற அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் யுத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அது மட்டும் இல்லாம நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு நாம் யார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறியும்படியாய், அது மட்டும் இல்லாம சுற்றி உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய தேவன் யார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் யுத்தங்களை அனுமதிப்பார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராணுவ வீரர்கள்லாம் நான் தான் கர்த்தர் என்று அறிவார்கள் ஆண்டவர் சொல்லாரு பாருங்க. அதே மாதிரிதான் எகிப்தின் ராணுவ வீரர்களும் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே துணையா இருக்கிறார். எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்றாங்க, கர்த்தரின் விரல் அவர்களோடு கூட இருக்கிறது என்று. ஓ ஏஸ், யுத்தங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். சொந்து போகாதீங்க. வேலை இடத்துல எனக்கு போராட்டம் மேல போராட்டம் சிஸ்டர், கவலைப்படாதீங்க பிரதர். இருக்கிற வீட்டில் எனக்கு போராட்டம் மேல போராட்டம், எப்போ பாரு என் கூட வம்பு வழக்குக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, சோர்ந்து போவாதீங்க சிஸ்டர். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாரு. அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் உன்னை தப்புவிப்பதற்காக அப்படின்னு சொல்லி இந்த எரேமியால சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நீங்க எங்க கூட இருக்கீங்க, எனக்காக வழக்காடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். நாமும் எப்பொழுதும் சொல்லலாமே, சங்கீதக்காரன் தாவீதை போல, கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் அவர் இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி முதலாவது நம்மை காக்கும் நிழல் நம்மை பாதுகாக்கும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். கானானை வேவு பார்க்க மோசே 12 பேரை அனுப்புறாரு. அதுல 10 பேர் துர்ச்செய்தி பரப்புறாங்களாம். என்ன சொல்றாங்க, முதலாவது அங்க போய் நாங்க பார்த்தோம், அங்க பலவான்கள் இருக்காங்க,
அவங்களோடு கூட எதிர்த்து நிற்க நம்மளால முடியாது, ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அவர்களோடு கூட போராட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு துர்ச்செய்தி, எங்களுடைய பார்வையில நாங்க வெட்டிக்குள்ளைக்குள்ள போல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு துர்ச்செய்தியை பரப்புறாங்க. ஆனா காலேப்பும் யோசுவாவும் பாருங்க, அவர்களை காத்த நிழல், அவர்களை ஒரு நிழல் காத்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த கானான் தேசத்துல, அந்த நிழல் அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு வேத வசனம் நம்ம வாசிப்போம். என்னாகமம் 14 கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவர்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பாதுகாப்பதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு நிழலா, நம்முடைய வலது பார்சத்தில் நமக்கு நிழலா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் பாதுகாப்பு மட்டும்தான் கொடுப்பாரா? இல்லைங்க, நமக்கு அடைக்கலமான ஒரு நிழல் நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. ஏசாயால ஒரு வேத வசனம், ஏசாயா 25 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். கொடூரமானவர்களுடைய சீரல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. மதிலை பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் போது ஏழைக்கும் எளியவர்களுக்கு பலனும் தப்பும் அடைக்கலுமா இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை பாதுகாக்கிறவர் மட்டும் இல்ல, ஏழைக்கும் எளியவர்களுக்கும் அடைக்கலமாய் வெயிலுக்கு ஒதுங்கும். நிழல்ல போய் எப்படி ஒதுங்குவாங்களோ வெயில் அதிகமா இருக்கும் போது, அது போல நமக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அடுத்த வசனம் பாருங்க. வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல். ஒரு வறட்சியான இடத்துல தண்ணி ஊத்தும் போது அதுல உள்ள வெப்பம் எப்படி அந்த தண்ணினால் தணிவது போல அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பெலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தண்ணினால வெயிலோடைய உக்கிரவங்க தனியறது போல பெலவந்தரின் ஆரவாரம் தனியுமா. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமான நிழலா இருக்கும் போது அந்த பெலவான்களா இருக்கிறவருடைய ஆரவாரம் தணிஞ்சு போகுமா. அவர்கள் பலவானா இருக்கலாம், ஆண்டவர் நமக்காக அடைக்கலமான ஒரு நிழலா இருக்கும் போது பலவந்தர் கொடூரமாய் சீறுகிறவர்களுடைய அந்த பலவந்தரின் ஆரவாரம் தனியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஏழைக்கு பலனும் எளியவர்களுக்கு திடனும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் நமக்கு அடைக்கலமான ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாய் ஒரு நிழல். முதலாவது நமக்கு பாதுகாப்பு நிழல், இரண்டாவது அடைக்கலமான நிழல், மூன்றாவது சுகமாக்கும் நிழல். ஆண்டவர் நம்மை சுகமாக்கும் நிழலாய் நம்மோடு கூட இருக்காரு. இது அப்போஸ்தலனாகிய பேதுருவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவராக இருந்தவர். ஆண்டவர் அவரை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன்னு சொல்லி அந்த பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடயே இருக்காரு. அது மட்டும் இல்லாம பெந்தெகோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடின அவர்களோடு கூட இந்த பேதுரு இருக்காரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாரு. இந்த பேதுருவோட நிழல் பாருங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்துன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்தும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தவர், அவரோடு கூடவே வாழ்ந்தவர், மேல் வீட்டு அறையில இருந்தவர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர். இந்த பேதுருவோட நிழல்ல சுற்று பட்டணத்துல உள்ளவங்க எல்லாம் அசுத்த ஆவியில உள்ளவங்க, பிணியினால் பாதிக்கப்பட்டவங்க, அவருடைய நிழல் பட்டா போதும்னு சொல்லி கட்டிலையும் மெத்தையிலையும் கொண்டு வந்து கடத்தினார்களாம். அவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட வலது பாரசத்தில் நிழலாக இருக்கும்போது, நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருப்போம். அந்த பேதுருவை போல. ஹல்லேலூயா. சுகமாக்கும் நிழல் நம்மோடு கூட இருக்கிறது. சகரியால ஒரு வேத வசனம், சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நான் உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமை வீற்றிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மோடு கூட அக்னி மதிலாய் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு நிழலா இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், நம்மை தப்பிப்பதற்காகவும் ரட்சிப்பதற்காகவும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை ஏசாமா உங்க மேல விசுவாசத்துல நாங்க வளரணும்னு சொல்லி கேட்போமா? நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த வேலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் எங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் டேடி. பொல்லாத மனிதர்கள் எப்பொழுதும் எங்களை சீண்டிக்கிட்டு இருக்கலாம், எங்களை அவதூறு பேசிக்கிட்டு இருக்கலாம், எங்களை நிந்தைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கலாம், எங்களை அவமானப்படுத்தலாம், எங்களை பரிகாசம் பண்ணலாம், எப்பொழுதும் எங்க கூட யுத்தம் பண்ண கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த கோலியாத் எப்படி தாவீதை கூப்பிட்டாரோ, யுத்தத்துக்கு என்னோடு கூட வாங்க அப்படின்னு சொல்லி பராக்கிரமசாலியாய் பெரியவர்களாய் யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீர் ஸ்டாடி எங்களோடு கூட. ஆண்டவர் பெரிய ஆண்டவர் நீர் இருக்கீங்கப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், எங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவர். ஆண்டவர் ஸ்டாடி நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். உமக்குள் இன்னும் வளர்கிற ஞானத்தை தருவீராக. உங்களுக்குள் இன்னும் கிட்டி சேர்க்கிற டேடி அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களை நீங்க வழி நடத்துங்க டேடி. கொடூரமானவர்களின் சீரல்களுக்கு டேடி எங்களை தப்புவிக்கிற ஆண்டவர், வெயிலின் நிழலுக்கு எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்கள் வீட்டை சுற்றிலும் அக்னி மதிலா இருங்க டேடி. எங்க குடும்பத்தை சுற்றிலும் அக்னி மதிலா இருங்க. எங்க ஊழியத்தை சுற்றிலும் அக்னி மதிலா இருங்க. எங்களுடைய பிசினஸை சுற்றிலும் அக்னி மதிலா இருங்க. எங்களுடைய வேலை இடத்துல எங்களுக்கு அக்னி மதிலா இருங்க. எங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ஃபூச்சோ பில்டிங், 21 Tyrite Row, 06/07, Singapore 207530. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.